Welcome to Tanu Science. In this video, learn the answers for short answer questions from chapter 16 Plant and Animal Hormones of class 10 Science. First question: what are synthetic auxins? Give examples. Totally there are 5 hormones in plants. அந்த 5 ஹார்மோனில் 3 ஹார்மோன்ஸ் வந்து பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரிமைனிங் 2 ஹார்மோன்ஸ் வந்து பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து தடுக்குது. அப்போ அந்த க்ரோத் ப்ரோமோட்டர்ஸில் ஃபஸ்ட்டு தான் ஆக்சின். ஸோ அந்த ஆக்சின் என்ன பண்ணுன்னு சொன்னால் டிப் ஆஃப் த ரூட்டு அண்ட் டிப் ஆஃப் த ஸ்டெம், அது இந்த டிப் ஆஃப் த ஸ்டெம்லேயும் இந்த ரூட்லேயும் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த ஆக்சின் வந்து க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஆக்சின் வந்து இன்டியூஸ் க்ரோத் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் அண்டு டிப் ஆஃப் த ரூட். ஸோ இப்போது இந்த சிந்தட்டிக் ஆக்சின் என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஆக்சின்ஸ் நத்திங் பட் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் ஆர் man-made auxins. Now we will see how to write, then we will see examples also. So first one answer: artificially synthesized auxins that have properties like auxins are called as synthetic auxins. So natural auxins எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் சிந்தசிஸ் பண்ணுறது தான் இந்த சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து 2,4-D ஆர் 2,4-dichloro phenoxyacetic acid. Then one more example, IBA indole 3-butyric acid. Question number 2: what is bolting? How can it be induced artificially? இப்போ போல்ட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ரோசெட்டி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த லீஃப் எல்லாம் க்ளோஸ் டுகெதராக இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸ் வந்து க்ளோஸ் டுகெதராக இருக்கிறதுனால ரோசெட்டி பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். இது மேலே இந்த ஜிப்ரிலின் என்ற ஹார்மோனை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அதை ஷூட் சிஸ்டம் வந்து சடனாக வந்து எலாங்கேட் ஆகும். ஸோ ஷூட்னு தண்டு வந்து உடனடியாக நீட்சி அடையுமா. ஸோ அப்போ சடனாக வந்து எலாங்கேட் ஆகிறதுனால அது எலாங்கேட் ஆகிட்டு ஃப்ளவராகவும் மாறுதான். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் பேர் தான் போல்ட்டிங் அப்படின்னு பேர். ஸோ சடன் எலாங்கேஷன் ஆஃப் ஷூட் சிஸ்டம் பை ஸ்ப்ரேயிங் த ஜிப்ரிலின். It is induced by gibberellin. Bolting: treatment of roseate plants with gibberellin induces sudden shoot elongation followed by flowering. It can be induced artificially by the application of gibberellin. Question number 3: bring out any 2 physiological activities of abscisic acid. அப்சசிக் ஆசிட்னா நம்ம சிம்பிளாக ஏபிஎன்னு சொல்லலாம். இந்த அப்சசிக் ஆசிட் என்ன பண்ணுமான்னு சொன்னால் இந்த இலைகளெல்லாம் உதிர்றத லீஃப் வந்து உதிர்றதை வந்து தூண்டுவிக்கிறதே இந்த ஏபிஏ தான், இந்த அப்சசிக் ஆசிட் தான். ஸோ ஏபிஏ ப்ரொமோட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அப்சிஷன். ஸோ அப்சிஷன் அப்படின்னு சொன்னால் உதிர்தல்னு அர்த்தம். ஸோ உதிர்தலுக்கு காரணமாகுது. அடுத்து வாட்டர் ட்ரஃப்ட் இல்லாத நேரத்தில், ஸோ வாட்டர் இல்லாத நேரத்தில் இந்த லீஃபில் இருக்கிற அந்த ஸ்டொமேட்டோ வந்து என்ன ஆகிடுமா, க்ளோஸாக இருக்குமா. ஸோ அப்போ ஸ்டொமேட்டோ க்ளோஸாக இருந்தோன்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. ஸோ லீஃப்லேருந்து வாட்டர் வெளியே போகாது. ஸோ வாட்டர் வெளியே போகலன்னா வாட்டர் வந்து ரூட்லேருந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகும்னு சொன்னால் அந்த செடி என்ன ஆகிடும், பிளான்ட் என்ன ஆகிடும்னு சொன்னால் ரொம்ப நாள் இருக்காது. ஸோ அப்போ அதில் இருக்கிற இலைகள் அந்த லீஃபு ஃப்ரூட்டு எல்லாமே என்ன ஆகிடுன்னு சொன்னால் சீக்கிரமாக அந்த பழுத்துரும். ஸோ பழுத்துட்டு என்ன ஆகிடும்னா உதிர்தல் அப்சிஷன் ஆகிடும். ஸோ அதனால் டூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரிஃப்ட் கண்டிஷன் ஏபிஏ காசஸ் ஸ்டொமேட்டல் க்ளோஷர். ஸோ வில் see how to write the 2 physiological activities one by one. ABA promotes the process of abscission. During water stress and drift conditions, ABA causes stomatal closure. Next, question number 4: what will you do to prevent leaf fall and fruit drop in plants? Support your answer with reason.
ஸோ இப்போ சம் பிளான்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த லீஃப் பார்த்தா அப்படியே எல்லோ கலரில் ஆகிட்டு இருக்குது, எல்லோயிஷாக. ஸோ இது என்ன ஆக போகுதுன்னு சொன்னால் கீழே வந்து ஃபாலோ ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி லீஃபு ஃப்ரூட்டு அதெல்லாம் என்ன ஆகிடும்னா உதிர்ந்துடும். ஸோ ட்ராப் இன்டு த கிரவுண்ட். ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணணும். எப்படி இந்த இலைகள் உதிர்றது, அந்த பழங்கள் உதிர்றதை தடுக்கணும் அப்படின்னா வாட் வில் யூ டூ அப்படின்னு சொன்னால் நம்ம ஹார்மோனை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ என்ன ஹார்மோன் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சின். ஏன்னா ஆக்சின் வந்து ஒன் ஆஃப் த ஹார்மோன்ஸ் ஃபார் க்ரோத், அதாவது க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ். ஒரு செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு காரணம் எதுன்னு சொன்னால் ஆக்சின். ஸோ நம்ம ஆக்சினை வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த லீஃப் கீழே விழுறது, ஃப்ரூட் கீழே விழுறதுல என்ன பண்ணலாம், தடுக்கலாம். அப்போ அதாவது இலை உதிர்தல், பூ உதிர்தல், அப்புறம் கனிகள், அதாவது லீஃபு, ஃப்ளாரு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் இதெல்லாம் வந்து ட்ராப் ஆகிறத வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். So we have to spray the auxin on the plants. So we can prevent leaf and fruits, everything in the plants. We will see how to write. We can apply auxin on leaf, flower and fruit because it prevents the formation of abscission layer. Question number 5. What are chemical messengers? கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்னால் ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து யார் செக்ரிகேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எண்டோக்ரைன் கிளாண்டில் இருக்கிற அந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹார்மோனை செக்ரிகேட் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் பேர் தான் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். வில் see how to write. Chemical messengers are hormones which are secreted by endocrine gland. Question number 6. Write the differences between endocrine and exocrine gland. Endocrine gland, exocrine gland. Endocrine நாவே அதுக்கு டக்ட் இருக்காது. ஸோ டக்ட்லெஸ் கிளாண்ட். ஸோ டக்ட்லெஸ் அப்படின்னா நாளம்னு சொல்லுவாங்க. ஸோ நாளமே இருக்காது. ஸோ எந்த வித குழாய் மாதிரி இருக்காது. அதனால் டக்ட்லெஸ் கிளாண்டு. எக்ஸோக்ரைனுக்கு வந்து கிளாண்ட் இருக்கும், அதனால் டக்ட் கிளாண்ட் அப்படின்னு பேர். நாளம் உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், டக்ட் கிளாண்ட். ஸோ இதுக்கு வந்து குழாய்கள் மூலமாக அந்த சுரக்கப்படும் சுரப்பிகள், அதாவது செக்ரிகேஷன் என்சைம்ஸ் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் டக்ட்லெஸ் கிளாண்ட், இட் இஸ் டக்ட் கிளாண்ட். இட் செக்ரேட்ஸ் ஹார்மோன். ஸோ இது வந்து ஹார்மோனை வந்து செக்ரிகேட் பண்ணோம். பட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரிகேட்ஸ் என்சைம்ஸ். எக்ஸோக்ரைன் வந்து என்சைம் செக்ரிகேட் பண்ணோம், எண்டோக்ரைன் வந்து ஹார்மோன் செக்ரிகேட் பண்ணோம். இதோட செக்ரிகேஷன்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுதுன்னா பிளட் தான் கண்டக்ட் பண்ணுது. ஸோ தேர் செக்ரிகேஷன்ஸ் கண்டக்டட் பை பிளட். பட் இன் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் தேர் செக்ரிகேஷன்ஸ் கண்டக்டட் பை டக்ட். ஸோ டக்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பிட்யூட்டரி கிளாண்ட், salivary gland. Question number 7. What is the role of பாராதார்மோன்? பாராதார்மோன் வந்து பாராதைராய்டு கிளாண்ட் வந்து செக்ரிகேட் பண்ணோம். இந்த பாராதைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குமான்னு சொன்னால் தைராய்டு கிளாண்டில். அதாவது இந்த தைராய்டு கிளாண்டு வந்து ட்ரக்கியா, இந்த ட்ரக்கியானா மூச்சுக்கோள். இந்த மூச்சுக்கோளுக்கு இரு பக்கமும் 2 லோப்ஸில் தைராய்டு கிளாண்ட் இருக்கும். அந்த லோப்ஸில், அந்த தைராய்டு கிளாண்ட்ஸில் இருக்கிற தான் பாராதைராய்டு கிளாண்டு. இந்த பாராதைராய்டு கிளாண்டோட ரோல் என்னன்னு சொன்னால் கால்சியம் பாஸ்பரஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் ரெகுலேட் பண்ணுது. அதுக்கப்புறமா இது போன் மேலே, போனு, கிட்னி, இன்டெஸ்டைன் மேலே ஆக்ட் பண்ணுது. ஏன்னா டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல். ஸோ பிளட்டில் இருக்கிற கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக போன்லேயும் கிட்னிலையும் அப்புறம் இன்டெஸ்டைன், ஸோ எலும்பில் அப்புறம் சிறுநீரகத்துலனா கிட்னி, அப்புறம் இன்டெஸ்டைன்னா இந்த குடல்களில் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எதுக்காகன்னு சொன்னால் பிளட்டில் இருக்கிற கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ வில் see how to write. The parathormone regulates calcium and phosphorus metabolism in the body. They act on bone, kidney and intestine to maintain blood calcium levels. Next, question number 8. What are the hormones secreted by posterior lobe of the pituitary gland? Mention the tissue on which they exert their effect. பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப்னு இருக்குது. அந்த போஸ்டீரியர் லோபில்
செக்ரிகேட் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து ரெண்டு. ஒன்று வந்து வாசோப்ரெசின்னு சொல்லுவோம். அந்த வாசோப்ரெசினை சிம்பிளாக நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஏடிஹெச் அப்படின்னு சொல்லலாம். ஒன் மோர் ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின். இந்த வாசோப்ரெசின் என்ன பண்ணுன்னு சொன்னால் கிட்னி டியூபுல்ஸ், அதாவது சிறு நீரகத்தோட நுண்குழலில் வந்து ஆக்ட் ஆகுதான். ஆக்சிடோசின் வந்து எங்கே ஒர்க் ஆகுனா இந்த ஹியூட்ரஸ் அண்டு மெமரி கிளாண்ட்ஸ். ஸோ அந்த ஹியூட்ரஸ்னால் கருப்பை இருக்கிற திசுவில், அப்புறம் மெமரி கிளாண்ட் இந்த பால் சுரிப்பு இருக்கிற திசுவில் வந்து இந்த ஆக்சிடோசின் வந்து எக்ஸைட் பண்ணுறது, அதோட எஃபெக்ட். நெக்ஸ்ட் வில் see the question number 9. Why are thyroid hormones referred as personality hormone? So this thyroid hormone referred as personality hormone because this thyroid hormone essential for normal physical, mental and personality development. அதாவது நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ், இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எசென்ஷியலாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன். வில் see how to write. They are essential for normal physical, mental and personality development. Hence they are called personality hormones. Hence thyroid hormones referred as personality hormone. Next question number 10. Which hormone requires iodine for its formation? What will happen if intake of iodine in our diet is low? எந்த ஹார்மோனுக்கு அயோடின் வந்து தேவை, அயோடின் வந்து லோவானால் என்ன ஆகும்? வில் see in detail. அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோனுக்கு தான் தேவை. இப்போது இந்த அயோடின் வந்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகுமான்னு சொன்னால் இந்த கழுத்து பகுதியில் நெக்கில் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும். ஸோ என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். ஸ்வெல்லிங் எதனாலன்னு சொன்னால் இங்கே தைராய்டு கிளாண்ட் இருக்கும். அதாவது இந்த ட்ரக்கியோட ரெண்டு பக்கம் என்னன்னு சொன்னால் அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கும். அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து என்னென்னா வீங்கி இருக்குமா, ஸ்வெல்லிங். ஸோ இதுக்கு பேர் என்னென்னு சொன்னால் காய்டர் அப்படின்னு பேர். ஸோ அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயோ இல்லை எடுக்கிற உணவில் வந்து அயோடின் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா நம்மளோட தைராய்டு கிளாண்ட் எப்படி இருக்குமான்னு சொன்னால் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஸ்வெல்லிங்காக இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ஸ் பேர் என்னென்னா காய்டர். தைராய்டு ஹார்மோன். Inadequate supply of iodine causes goiter. It leads to the enlargement of thyroid gland as a swelling in the neck. Thank you, students.